சாட்சியமா குற்றவாளியா? அந்த எஃப்ஐஆரில் விஜய் பெயர் சேர்க்கப்படவில்லை. விசாரணை தங்கள் கைக்கு மாறும்போது போலீஸ் புகாரை அடிப்படையாக வைத்துதான் சிபிஐ வழக்கு பதியும். அதைத் தொடர்ந்து விசாரணை நடத்திய பிறகுதான் மேலும் சிலரை சாட்சியமாகவோ குற்றத்தில் சந்தேகிக்கப்படுவோராகவோ சிபிஐ வழக்கில் சேர்க்கும். அதன்படிதான் குற்றம் சாட்டப்பட்ட தாவேகா நிர்வாகிகள் மற்றும் போலீஸ் உள்ளிட்ட அரசு தரப்பை டெல்லிக்கு அழைத்து விசாரித்தது சிபிஐ. அவர்கள் அளித்த தகவல் மற்றும் சாட்சியமாக சொல்லப்பட்டவர்கள் அளித்த தகவல் படிதான் விஜயையும் சாட்சியம் என்கிற அடிப்படையில் விசாரிக்க முடிவு செய்து சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு சிபிஐ சம்மன் அனுப்பினால் அவர்கள் விசாரணைக்கு ஆஜராகியே வேண்டும். அதாவது ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களை தவிர்த்து நிச்சயமாக ஆஜராக வேண்டும். ஆனால் சாட்சியமாக விசாரிக்கப்பட இருப்பவர் 3 வாய்தா வரை வாங்கலாம். இந்த வாய்தா வாய்ப்புகளை விஜய் பயன்படுத்தவே அதிக வாய்ப்புண்டு என்று பலரும் எண்ணிக்கொண்டிருந்த நிலையில் தடாலடியாக நேற்று விஜய் டெல்லி சென்று சிபிஐயை சந்தித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் ஆச்சரியமாக பார்க்கப்படுகிறது.